வெல்கம் டு த ஸ்குவாட். ஸோ போன எபிசோட் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸ்விட்ச் கேஸ். ஸோ அதில் வந்து கடைசியாக வந்து ஒரு கால்குலேட்டர் ஆப்புக்கு அந்த சிம்பிள்ஸ் வச்சு இருக்கிற கண்டிஷன் எழுத சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். இந்த அவுட்புட் விண்டோ கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம போக போக பெரிய பெரிய கோடெல்லாம் எழுதுகிறோமா, அதனால் இதை கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை அப்படியே நான் அழிச்சிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், ரெண்டு நம்பர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, b is equal to 56 அப்படின்னு சொல்லி ரெண்டு நம்பர், சும்மா ரேண்டமாக ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் நான் வந்து ப்ளஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் அப்படிங்கிறத இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்ட்ரிங் தான் அட் திஸ் பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்விட்ச் எழுத போகிறோம். ஸ்விட்சில் ஆப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கர்லி பிரேஸ் ஓப்பன் க்ளோஸ், அதுக்குள்ளே நம்ம ஒரு கேஸாக எழுத போகிறோம். ஸோ கேஸ் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்காக இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துலையும் நான் வந்து சிங்கிள் கோட்ஸோடு தான் போடுறேன். ஓகே, ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நான் என்ன சொல்கிறேன், console.logல a + b. ஓகே, அதை பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே பிரேக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, சப்போஸ் இது வந்து மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே கோலனை மறந்துடக்கூடாது. console.logல a - b அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, டிஃபால்ட் இப்போதைக்கு நான் வந்து இது ரெண்டு மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா இதை அப்படியே நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண போகிறீங்க மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு. ஸோ அந்த இடத்துல டிஃபால்ட்னு கொடுத்துட்டு console.logல நான் கொடுக்குறேன் இன்வேலிட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ அதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 57 அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம ப்ளஸ் கொடுத்துருக்கனால 56 + 1 57 அப்படின்னு வருது. சப்போஸ் இதை நான் மைனஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் -55 வருது. இன்வேலிட் ஆப்ரேஷன் சேர்த்து வருது, ஏன்னா இந்த இடத்துல நான் பிரேக் கொடுக்கல. ஸோ மறக்காமல் பிரேக்கை போடுங்க, இல்லை அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடுவான். ஸோ -55, ஏன்னா 1 - 56 அப்படிங்கிறதுனால -55ன்னு வருது. இப்போ நான் இதே வந்து இதுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டார் கொடுத்தேன்னா இன்வேலிட் ஆப்ரேஷன் வருது. ஓகே, ஸோ சிம்பிள் தான் இது. ஸ்விட்ச் கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒரு சீரியஸான ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ளே இறங்க போகிறோம். இவ்வளோ நாள் படித்தோம் சீரியஸ் தான், ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே, ஃபங்க்ஷன்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, இப்போ த்ரூ அவுட் நம்மளோட ப்ரோக்ராமிங் கெரியரில் நம்ம நிறைய கோட் எழுதுவோம். அண்ட் அந்த கோடை வந்து நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்த வேண்டியதுக்கான தேவைகள் வந்து ஏற்படும். ஓகே, ஸோ திரும்ப திரும்ப அதே நம்ம இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கோமே அதே யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றப்ப, அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி, நேராக அங்கே போய் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது அவ்வளோ எலகண்டான சொல்யூஷன் இல்லை இல்லையா. ஸோ அதுக்காக அவங்க கொண்டு வந்திருக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த கோடை எப்போ வேணால் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்காக ஃபங்க்ஷன்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கோட் ரீயூசபிலிட்டி. ஒரு தடவை நீங்கள் எழுதின கோடை பல இடத்துல பல வாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக. ஓகே, ஸோ பில்டப்லாம் போதும். நம்ம ஆக்சுவலாக ஃபங்க்ஷன்ஸை இங்கே எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த ஃபைல் வேண்டாம், புது ஃபைலுக்கே நம்ம போயிடுவோம். சரி, functions.js. ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு அடைமொழியும் இருக்குது, மெத்தட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு தான் சொல்கிறோம், ஆனால் ஜாவான்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. மற்ற எல்லாரும் ஃபங்க்ஷன்ஸ்னு சொன்னாலும் நான் மெத்தடுன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு நிற்பான். ஸோ அதில் வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேசிக்லி ரெண்டும் சேம் தான். ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ ஒரு மேத்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மேத்ஸில் நம்ம எதை ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அந்த டாபிக் மோஸ்ட்லி எல்லோரும் ஸ்கிப் பண்ணியிருப்போம். செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா பேசிக்லி f(x) அப்படின்னு போடுவோம் இல்லையா. இப்போ f(x) is equal to x² + 1 அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, எக்ஸுக்கு நம்ம ஒரு வேல்யூ போடுறோம். அதாவது f(1) அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல தான் 1 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 1² + 1 which is 2. ஸோ அப்போ f(1) is equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸுக்கு வந்து 1ன்னு ஒரு இன்புட் கொடுத்தா ஆன்சர் 2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ என்ன அர்த்தம், ஏதோ ஒரு இன்புட்டை வாங்கி ஏதோ ஒரு ஆப்ரேஷனை பண்ணி ஒரு அவுட்புட்டை கொடுத்தா அதுக்கு பேர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, பேசிக்காக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இடையில நான் வந்து ஃபங்க்ஷனோட மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு 2 மணி அடிக்கும். இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தானே, இதை நம்ம யூஸ் பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு டிங் டிங் அடிப்பான். ஸோ அதுவும் உங்களுக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும்.
ஓகேவா? ஸோ பேசிக்லி இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, 2 வேரியபிள் வந்து நான் சேவ் பண்ண நினைக்கிறேன். ஓகே. A is equal to 12 இங்கே கமா போட்டு எழுதிடுறேன். B is equal to 24. ஓகே. 2 வேரியபிள் வச்சிருக்கேன். இப்போ இந்த 2 வேரியபிளை எனக்கு ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? இந்த இடத்துல ஒரு console.log போட்டு a plus b அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. அப்படிதானே? இப்போ எனக்கு வேற 2 வேரியபிள் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நான் திரும்ப இதே console.logன்னு போட்டு அந்த 2 வேரியபிளை கொடுக்கணும். அதே மாதிரி எனக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் வந்து இந்த a plus b அப்படின்னு கொடுக்கணும். ஓகே. இப்போ a plus b அப்படிங்கிறதுனால சிம்பிளா இருக்கு. இப்போ இதே இது நான் ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். அதாவது a plus b அதுக்கப்புறம் into b அதுக்கப்புறம் டிவைடட் பை a அதுக்கப்புறம் இது இது மொத்தமாக போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து டு த பவர் ஆஃப் b பண்ண போகிறோம். ஓகே. டு த பவர் ஆஃப் b அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு பெரிய இது ஆப்ரேஷனாக இருக்கு இல்லையா? 1440 1440 2K ரெசல்யூஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பராக வர்றப்ப இத்தனை ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஓகே. நான் இப்போவுமே நம்ம சிம்பிளான ஒரு விஷயம் தான் சொல்கிறோம். நம்ம ஆக்சுவலாக போக போக நிறைய காம்ப்ளிகேட்டட் விஷயம் எல்லாம் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஒரு பெரிய இதை ஒரு தடவை நீங்கள் திரும்பி பண்ணுறதுக்கு இது மொத்தமாக திரும்ப திரும்ப நம்ம எழுதணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் அப்படின்னு முதல்ல டைப் பண்ணணும். ஓகே. ஃபங்க்ஷன்னு டைப் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம். எப்படி லெட் a is equal to 12ன்னு சொல்லி வச்சோமோ, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோமோ, அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன். ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர், என்ன பேர்? ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன். வச்சுட்டு இங்கே பக்கத்தில் என்ன பண்ணணும், ஓப்பன் பேராந்தசிஸ் க்ளோஸ் பேராந்தசிஸ். ஓகே. ஓப்பன் பேராந்தசிஸ் க்ளோஸ் பேராந்தசிஸ் போட்டுக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்து வெளியே வந்துட்டு இந்த கர்லி பிரேஸ் போட்டுக்கணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட பேசிக் சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனுக்கு பேசிக் சின்டாக்ஸ் இப்படி தான் எழுதணும். ஸோ இப்போ இந்த பேராந்தசிஸ்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவையான இன்புட் வந்து இந்த பேராந்தசிஸ்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு இங்கே என்னெல்லாம் இன்புட்டாக நமக்கு தேவை, a b அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் தேவை. ஓகே. இந்த இடத்துல a கமா பின்னு தான் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து var1 var2 அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான். என்ன கொடுக்குறோமோ அந்த வேரியபிள் பேர் வந்து அதுக்கு அசிங்கமாயிக்கும். இப்போ உள்ளுக்குள்ள நான் வந்து இந்த கோடை அப்படியே கொடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த கோடை அப்படியே கொடுக்குறேன். console.log இந்த இடத்துல ab அப்படின்னா இதுக்கு என்னன்னு தெரியாது. ஏக்கு பதிலாக var1 அப்படின்னு கொடுக்குறோம். பிக்கு பதிலாக var2 அப்படின்னு கொடுக்குறோம். நிறைய இடத்துல எழுதி வச்சது கொஞ்சம் தப்பாக போச்சு. var1 அட்லீஸ்ட் இந்த இடத்துலையாச்சும் ab அப்படியே விட்டுருக்கணும். அதுலேயும் கொழுப்படுத்து போய் var1 var2ன்னு மாற்றினா அதனால இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், பேசிக்காக இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா var1 var2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிளை வாங்கி இந்த ஆப்ரேஷன் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணுது. ஓகே. console.logல பண்ணுது. ஸோ இந்த கோடை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட்டில் ஒன்றுமே வராது. எத்தனை வாட்டி நீங்கள் ரன் பண்ணாலும் திரும்ப திரும்ப ரன் பண்ணாலும் அவுட்புட்டில் ஒன்றுமே ஆகாது. ஏன் அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான். இந்த மேலே இருக்கிற இந்த a is equal to 12 b is equal to 24ன்னு மட்டும் கொடுத்தா நம்ம ரன் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஆகுமா? ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் அந்த இதில் ரன் பண்ணுற என்விரான்மெண்ட்டில் நம்ம பேசிக்காக என்ன சொல்லியிருக்கோம், ஏன்னு ஒரு வேரியபிளில் 12ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணு, பிங்கிற வேரியபிளில் 24 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அந்த வேல்யூ வச்சு ஏதாச்சும் பண்ணணுமாங்கிறத நம்ம சொல்லவே இல்லை. அதே மாதிரி ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர அதை வச்சு நம்ம எதுவும் பண்ணலை. ஆகையால் எதுவும் அவுட்புட்டில் காட்டாது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடணும். ஓகே. இங்கே வந்து ரன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடணும் வெத்தலை பார்க்க வச்சு. அதுக்கு பேர் ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேலே இப்படி பண்ணதுக்கு பேர் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இப்போ நம்ம பண்ண போகிறது பேர் ஃபங்க்ஷன் காலிங். இப்போ இதில் வந்து நான் a கமா b அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ ரன் ஆகும் 1440 அதே அவுட்புட் வருதா? இப்போ எனக்கு இதே கூட நான் திரும்ப எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2,3 இந்த 2 வேல்யூக்கு எனக்கு வேணும்னா நான் திரும்ப மொத்தமாக எழுத வேண்டாம். 2,3 ஆப்ரேஷன் ஆஃப் 2,3 இப்படி போட்டிருக்கிற அந்த சர்க்குலர் ப்ராக்கெட்ஸ், அதாவது பேராந்தசிஸ்குள்ளே போட்டிருக்கிறத நம்ம ஆஃப் அப்படின்னு வாசிப்போம். மேத்ஸ்லையும் தெரியும் இல்லையா, போர்ட் மாஸில் வந்து ப்ராக்கெட் ஆஃப் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். அதனால் பேராந்தசிஸ்னாலே ஆஃப் தான். ஸோ ஆப்ரேஷன் ஆஃப் 2,3 அப்படின்னு போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நான் ஆப்ரேஷன் ஆஃப்
1023,8 அப்படின்னு கூட கொடுக்கலாம். எத்தனை வாட்டி வேணா நான் கொடுத்துக்கலாம். அது என்ன ஆக போகுது, திரும்ப திரும்ப அந்த ஆப்பரேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த ஃபங்க்ஷனுக்கு 1023 அண்ட் 8 இது ரெண்டும் வந்து வேரியபிள்ஸ் வேல்யூஸா வந்து போக போகுது. இந்த வேரியபிள் 1ல 1023 அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆகும். வேரியபிள் 2ல 8 அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆகும். ஆகிட்டு இங்க உள்ள இருக்கிற கோடெல்லாம் வந்து அப்படியே எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ பேசிக்கா இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட யூஸ். நம்ம ஃபர்தரா எத்தனை வாட்டி வேணா இந்த ஆப்பரேஷனை திரும்ப 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 கால் பண்ணிக்கலாம். ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிட்டா போதும். ஓகே, இப்ப சில டெர்மினாலஜிஸ்லாம் நம்ம படிக்க போறோம். என்ன அப்படின்னா, நான் இங்க வந்து இது ரெண்டும் ஃபங்க்ஷனோட இன்புட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இன் டர்ம்ஸ் ஆஃப் மேத்ஸ்ல பார்க்குறப்ப ஃபங்க்ஷன் வந்து ஏதோ ஒன்று வாங்கி ஏதோ ஒன்று கொடுக்குது. இங்கேயும் வந்து var1 var2ன்னு சொல்லி 2 இன்புட் வாங்கிட்டு இங்க இதை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த var1 var2வை வந்து நான் இன்புட் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு ஆக்சுவலான டெக்னிக்கல் டேர்ம் நேம் என்ன அப்படின்னா பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாராமீட்டர்ஸ். var1 var2 ரெண்டுமே வந்து இங்க பாராமீட்டர்ஸ். அண்ட் அந்த ஆப்பரேஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். ஸோ பாராமீட்டர்ஸுங்கிறது அதுக்கு நம்ம கொடுக்குற இன்புட். ஸோ ஆப்பரேஷனோட பாராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா var1 var2ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள். அண்ட் இங்கே மேலே ஹவர் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், var1 பக்கத்தில் எனி அப்படின்னு போட்டிருக்கு, var2 பக்கத்தில் எனி அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது அது எந்த டேட்டா டைப்பாக வேணா இருக்கலாம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலை. ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வேரியபிள்லாம் எதுனாலும் இருக்கும். அதுக்கு நம்ம வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் டைனமிக்காக அது மாறிக்கும் இல்லையா? ஸோ அதே தான், அதுக்காக அது அப்படி சொல்லுது. அண்ட் இது ரெண்டுத்தை நம்ம பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம், பாராமீட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷன் கால், இதை பார்த்தோன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வரலாம். நம்ம console.logன்னு ஒன்று பண்ணுறோம், இந்த இங்கே கூட பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி அலர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வெரி சிமிலராக இருக்கா? இந்த ஆப்ரேஷன் ஆஃப் 2,3யும் அந்த அலர்ட் ஆஃப் ஹலோ அப்படிங்கிறதும் சிமிலராக இருக்கா? பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா? ஏன் அப்படின்னா அந்த அலர்ட்டும் சரி இந்த console.logகும் சரி இவங்களுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் வந்து இப்போ நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கான டிக்ளரேஷன் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல அவங்களே எழுதி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம அதை யூஸ் மட்டும் பண்ணிக்கிறோம். பட் மற்றபடி பார்த்தோம்னா அண்டர் த ஹுட் பானட்டை திறந்து கீழே பார்த்தீங்கன்னா இவனுமே வந்து ஃபங்க்ஷன் தான். console.logகும் ஃபங்க்ஷன் தான், அலர்ட்டும் வந்து ஃபங்க்ஷன் தான். ஸோ இவங்களுமே வந்து பேசிக்காக ஃபங்க்ஷன்ஸ் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வேரியபிள் 1 வேரியபிள் 2 ரெண்டுத்துக்குமே நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகே, நான் இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த கடைசி இது பெரிய வேல்யூவாக இருக்குது, இவனை கமெண்ட் பண்ணிடலாம். a, bயும் நான் கமெண்ட் பண்ணுறேன். 2,3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ரன் ஆகிறப்ப 19.5ன்னு வருது. இப்போ இந்த 2,3க்கு பதிலாக 2 மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு நாட் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வருது. நாட் அ நம்பர்னு ஏன் ஆன்சர் வருது அப்படின்னா, இந்த ஆப்பரேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதோட பேராமீட்டர் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா var1 var2ன்னு 2 வேரியபிள் வாங்குது. ஆனால் நம்ம அதுக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். அவன் 2 வேரியபிள் வாங்கி வேலை பார்க்குறது தான் அவனுக்கு தெரியும், அதுதான் அவனுக்கு பழக்கம். ஆனால் நம்ம அவனுக்கு ஒரு வேரியபிள் மட்டுமே இன்புட்டாக கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறதுனால இன்னொரு வேரியபிள் பை டிஃபால்ட் வந்து அது அன்டிஃபைன்டாக வச்சுக்கும். அன்டிஃபைன்டாக வச்சிருக்கிற பட்சத்தில் அதை வச்சு நம்ம வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது நாட் அ நம்பர் தான் ஆன்சராக வரப்போகுது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, ஒன்று யூ கேன் ஆல்வேஸ் மேக் ஷுர் கால் பண்ணுறப்ப எத்தனை வேரியபிள் தேவையோ அத்தனை வேரியபிள் அதோட பேராமீட்டர்ஸ் பார்த்து கரெக்டாக நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ ஆர் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த var is equal to 90 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆன்சர் வந்துடுது. ஏன் நாட் அ நம்பர்ல இருந்து இப்படி வருது அப்படின்னா, வேற யாராச்சும் ஏதாச்சும் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூவை எடுத்துக்கோ. சப்போஸ் அவங்க கொடுக்கலன்னா இந்த 90 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கோ அப்படின்னு வந்து நம்ம இதுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ 90ங்கிறது இந்த var2க்கு கொடுத்துருக்கிற டிஃபால்ட் வேல்யூ. வேற ஒரு வேல்யூ கிடைச்சதுன்னா அதை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். இப்போ நான் இந்த இடத்துல 2,3 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பழைய வந்து 19.5 அதே ஆன்சர் தான் வரும். இங்கே 19 நம்ம கொடுத்துருக்கிறத கன்சிடர் பண்ணாது. ஆனால் சப்போஸ் நம்ம இதை கொடுக்காம ஒரே ஒரு இது மட்டும் தான் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சூழ்நிலையில் அது இந்த 90 அப்படிங்கிற வேல்யூவை டிஃபால்ட் வேல்யூவாக வேருக்கு எடுத்துக்கிட்டு var2க்கு எடுத்துக்கிட்டு மற்ற ஆப்ரேஷன்ஸ் பண்ணும். இதுக்கு பேர் டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டிஃபால்ட் வேல்யூ
அதுல சில விஷயங்கள் இருக்கு. 2த்துக்குமே வந்து டிஃபால்ட் வேல்யூ குடுத்துக்கலாம். இப்போ குடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல 2ங்கிற பாஸ் பண்றதுனால அப்படி இருக்கு. 2 பாஸ் பண்ணாம குடுத்தேன்னா கூட, அதால ரன் பண்ணி ஆன்ஸர் குடுக்க முடியும். ஏன்னா 2த்துக்குமே நம்ம டிஃபால்ட் வேல்யூ குடுத்துருக்கோம். குடுத்து நம்ம இங்க கால் பண்றப்ப வேற வேல்யூ குடுத்தோம்னா, அந்த வேல்யூ எடுத்துக்க போது. இல்ல அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ என்ன குடுத்துருக்கோமோ அத எடுத்துக்கும். ஓகே. இப்ப இதுல ஒரு சின்ன இன்னொரு இது பார்ப்போம். ஓகே. இப்ப நான் வந்து இதுல 2 அப்படின்னு குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நாட் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் நாட் அ நம்பர்ன்னு வருது அப்படின்னா, வேர் 1க்கு 12 அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்கு டிஃபால்ட் வேல்யூ. அண்ட் நம்ம குடுத்திருக்கிறது வேர் 1க்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் குடுத்திருக்கோம். அது ஆப்வியஸா வேர் 1க்கு போய் மேப் ஆகும். ஸோ 12க்கு பதிலா 2ன்னு மேப் ஆயிடும். வேர் 2க்கு ஒண்ணுமே இல்ல. ஆகையால் ஒரு பிரச்சனை. இந்த இடத்துல நீங்க மறுபடியும் 2, 3 குடுத்தீங்கன்னா, நோ இஷ்யூஸ். ஆனா, ஒரு வேரியபிள் மட்டும் நீங்க குடுக்குறீங்க. ஒரு இன்புட் மட்டும் அந்த ஃபங்ஷனுக்கு கால் பண்றீங்கன்னா, அது போயி வேர் 1ல தான் வந்து உட்காருமே தவிர, இதுக்கு டிஃபால்ட் வேல்யூ இருக்குல்ல, அப்ப நான் பக்கத்துல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது யோசிச்செல்லாம் வேலை பார்க்காது. டைரக்ட்டா எங்க மேப் ஆயிருக்கோ அங்க போய் தான் இருக்கும். ஸோ நீங்க டிஃபால்ட் வேல்யூ குடுக்குறீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் இதுக்கு குடுக்கறது இஸ் பெட்டர். ஏன்னா, அவங்க ஒரு இன்புட் மட்டும் குடுத்தா கூட அப்ப அதால ரன் ஆக முடியும். ஆனா இந்த மாரி இருக்கிற பட்சத்துல, இதுக்கு மட்டும் டிஃபால்ட் வேல்யூ குடுத்துருக்கோம். 2வதுக்கு டிஃபால்ட் வேல்யூ குடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல, அவங்க ஒரு இன்புட் மட்டும் குடுத்தாங்கன்னா, அப்பயும் ஆன்ஸர் வந்து நாட் அ நம்பர்ன்னு தான் வரப்போகுது. ஏன்னா, வேர் 2க்கு எதுவும் அசைன் ஆயிருக்காது. ஸோ இட்ஸ் பெட்டர் நம்ம வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ கடைசியா வச்சுக்கிறது இஸ் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதெல்லாம் ஓகே. ஓகே. பாராமீட்டர்ஸ் பார்த்துட்டோம். டிஃபால்ட் பாராமீட்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கோப். ஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ, இப்ப வந்து நான் இங்க டைரக்ட்டா பிரிண்ட் பண்றேன் இல்லையா? இத பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா, நான் என்ன பண்றேன், இத ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? லெட் சி இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். நீங்க வெளிய வந்து நான் வந்து சிய பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்க. கன்சோல் டாட் லாக்ல சி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். இங்க ஆப்பரேஷன்ல வந்து நான் 2,3 அப்படிங்கிற வேல்யூவே குடுத்துடுறேன். அந்த இடத்துல அந்த பஞ்சாயத்த நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்ப நான் அது பண்ணேன்னா, எனக்கு அவன் எரர் சொல்றான். என்னன்னா சி இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க தான் நான் லெட் சி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேனே, அப்புறம் ஏன் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. இந்த லெட் சி அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். உடனே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா, ஆப்பரேஷன் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்குள்ள நடக்குது. அண்ட் அந்த ஆப்பரேஷன் வந்து இங்க ஆரம்பிச்சு, இங்க முடிஞ்சிருது. அப்படிதானே? ஸோ அங்க ஆரம்பிச்சு அங்க முடியுதுன்னா, அதுக்குள்ள நீங்க கிரியேட் பண்ற எல்லா வேரியபிளும் அதுக்குள்ளேயே வாழ்ந்து அதுக்குள்ளேயே செத்து போயிரும். ஸோ ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள அவன கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த வட்டத்துக்குள்ள மட்டும் தான் இருப்பான். அவனால அத தாண்டி வெளிய வர முடியாது. ஸோ அப்ப இத சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வெளிய கிரியேட் பண்ணிட்டு, அவனோட வேல்யூவ மட்டும் இங்க இருந்து மாத்தலாம். இப்படி பண்ணீங்க அப்படின்னா, வெளிய இருக்கிற வேரியபிள்க்கு இங்க வேல்யூ மட்டும் அசைன் ஆகுது. அந்த வேல்யூவ நம்ம இங்க பிரிண்ட் பண்றோம். ஸோ இங்க இருக்கிறவன நம்மளால இங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா, இங்க வெளிய குடுக்கறதுக்கு பதிலா உள்ளேயே குடுத்துட்டீங்க அப்படின்னா, அதோட ஸ்கோப் உள்ள மட்டும் தான் இருக்கும். வெளிய வராது. இப்போ இன்னொரு வேலை காட்டுறேன் பாருங்க. வெளியவும் குடுத்து, உள்ளேயும் குடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணோம்னா என்ன வருது? அன்டிஃபைன்டுன்னு வருது. நான் அதான் வெளிய குடுத்துருக்கேன்ல லெட் சின்னு. அப்போ உள்ள குடுத்திருக்கிற ரெட் சி என்ன ஆகும் அப்படின்னா, 2 வேரியபிளா கிரியேட் ஆகுது. வெளிய இருக்கிறது ஒரு சி, உள்ள இருக்கிறது இன்னொரு சி. நம்ம இங்க அசைன் ஆயிருக்கிற இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா? வேரியபிள் 1 பிளஸ் வேரியபிள் 2 இன்டூ வேரியபிள் 2 டிவைடட் பை வேரியபிள் 1 பவர் ஆஃப் வேரியபிள் 2 அப்படின்னு இருக்கிறது, இந்த உள்ள இருக்கிற சிக்கு மட்டும் தான் அசைன் ஆயிருக்கு. ஆப்பரேஷன் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்கு உள்ள இருக்கிற சிக்கு மட்டுமே அசைன் ஆயிருக்கு. வெளிய இருக்கிற சி வந்து இன்னும் டிக்ளேர் ஆகி எதுவுமே அசைன் ஆகாத நிலைமை. அதனால அன்டிஃபைன்ட் அப்படின்னு இருக்கு. அண்ட் இங்க இருக்கிற கன்சோல் டாட் லாக் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஃபங்ஷன் அப்படிங்கிற ஆப்பரேஷன், அதாவது ஆப்பரேஷன் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்கு வெளியே இருக்கு இல்லையா? ஸோ இத பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சி மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறான். அத பிரிண்ட் பண்ணான்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு ஆகுது. ஸோ இப்ப தான் வந்து நான் டெர்ம்ஸே சொல்லப் போறேன். என்னலாம் அப்படின்னா, இதுல ஒண்ணு லோக்கல் வேரியபிள், இன்னொன்னு குளோபல் வேரியபிள். இந்த சி வந்து ஒருத்தன் ஆப்பரேஷனுக்குள்ளேயே சிக்கி இருக்கான் பார்த்தீங்களா? ஆப்பரேஷன்ங்கிற ஃபங்ஷனுக்குள்ள சிக்கி இருக்கிறவன், அவன் வந்து லோக்கல் வேரியபிள். ஓகே. லோக்கல் கை அவன். இங்க இருக்கிற வெளிய இருக்கிற சி வந்து குளோபல் வேரியபிள்.
பெரிய ஆளு. அவர் வந்து இந்த ப்ரோகிராம்ல நீங்க இந்த ஃபைல் இருக்கு இல்லையா? அந்த functions.jsங்கிற ஃபைல்ல எங்க இருந்து ஆக்சஸ் பண்ணாலும், இந்த வெளிய இருக்கிற குளோபல் சிய உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா, லோக்கல் கை உள்ள இருக்காரு இல்லையா? ஆப்பரேஷனுக்குள்ள மட்டும் தான் அவருக்கு அ அந்த அவர் ஏரியா அது மட்டும் தான். அந்த ஆப்பரேஷன் ஃபங்ஷனுக்குள்ள மட்டும் தான் அவரால வேலை காட்ட முடியும். அத தாண்டி வெளிய வந்துட்டா அவரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள் அண்ட் குளோபல் வேரியபிள். ஒரு ஃபங்ஷன் இருக்குன்னா, அந்த ஃபங்ஷனுக்குள்ள நம்ம ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா, அதோட ஸ்கோப், அதோட வாழ்நாள், அதோட ஆயுள் வந்து அந்த ஃபங்ஷனுக்குள்ள மட்டுமே இருக்கும். அந்த ஃபங்ஷன தாண்டி வெளிய வந்தீங்கன்னா, அந்த வேரியபிள் வந்து வேற எந்த இடத்துலயுமே வந்து ஆக்சஸிபிளா இருக்காது. வேற எந்த ஃபங்ஷன்ஸோ இல்ல வேற எந்த ஆப்பரேஷன்ஸ்க்கோ நீங்க அத யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றப்ப, அதோட ஸ்கோப் என்ன அப்படின்னு பாருங்க. அது லோக்கலா இருக்குதா? குளோபலா இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுங்க. வெளிய நம்மளுக்கு தேவையே படாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம லோக்கலாவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த console.log ஸ்டேட்மெண்ட்ட அடுத்த லைன்லயே தான் நான் வைக்க போறேன் அப்படின்னா, இங்க வெளிய எனக்கு தேவையே இல்ல. உள்ளேயே ஒரு சி வச்சு நான் அது வேல்யூ அசைன் பண்ணி அங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டு போறேன். எனக்கு வெளிய ஒரு வேரியபிள் தேவையே இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல நான் இத ஒரு லோக்கல் வேரியபிளாவே வச்சுக்கலாம். ஆனா வெளிய தேவை, இல்ல வேற ஒரு ஃபங்ஷன் எழுத போறோம். அந்த ஃபங்ஷனுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம அத குளோபலா வைக்கிறது அவசியம். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரே ஒரு ஃபங்ஷன் தான் ஒரு புரோகிராம்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு புரோகிராம்ல எத்தன ஃபங்ஷன்ஸ் வேணா எழுதிக்கலாம். ஓகே. அகைன் இந்த ஃபங்ஷன்ஸ் பத்தி உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம ஃபியூச்சர்ல நெறைய ப்ரோகிராம்ஸ் பண்ண நெறைய இடத்துல நம்மளே வந்து ஃபங்ஷன்ஸ் எழுதி யூஸ் பண்ணுவோம். ஸோ, அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் இதுதான் பேசிக்கான விஷயங்கள். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஃபைனலா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, மேத்ஸ்ல ஒரு ஃபங்ஷன் அப்படிங்கிறது இன்புட் வாங்கி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் குடுக்குது அப்படின்னோம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இன்புட் வாங்குது. ப்ராசஸும் பண்ணுது. ஆனா, அவுட்புட் குடுக்காம இவனே டைரக்ட்டா பிரிண்ட் பண்றான் இல்லையா? ஸோ, வெளிய அவுட்புட் குடுக்கறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, அங்க தான் வந்து ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் வருது. ஸோ, ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு, சி அப்படின்னு போட்டீங்கன்னா, இந்த சிங்கிற வேரியபிள் ரிட்டர்ன் ஆகும். ஸோ, நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், ஆப்பரேஷன் ஆஃப் 2, 3 அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா குடுத்தது, நான் வந்து console.log உள்ள இருக்கிற பட்சத்துல. இப்போ வந்து console.log உள்ள இல்ல. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த வேல்யூவ ரிட்டர்ன் பண்றோம். அப்ப என்ன பண்றேன், console.log ஸ்டேட்மென்ட்க்குள்ள இந்த ஆப்பரேஷன் அப்படிங்கிறத கால் பண்றேன். இப்போ பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதே ஆன்சர் வருது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இதோட டைப் ஆஃப் நான் போட்டு காமிக்கிறேன். நம்பர் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இங்க வேல்யூ கண்டுபிடிச்சு அது சில ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல, அந்த சிங்கிறத இவன் வெளிய அனுப்பி விடுறான். யாரு இந்த ஆப்பரேஷன்ங்கிற ஃபங்ஷன கால் பண்றாங்களோ, அவங்களுக்கு இது வந்து இந்த சிங்கிற வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணுது. அவங்க வந்து குடுக்குற 2 இன்புட்ட வாங்கி, அத ப்ராசஸ் பண்ணி, அவுட்புட்டா சி அப்படிங்கிறத அது ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா ஃபங்ஷனும் ரிட்டர்ன் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே. இது இவ்ளோ நேரம் நம்ம எழுதுனது எல்லாமே உள்ளேயே console.log பண்ணோம். இல்ல சும்மா கால்குலேஷன மட்டும் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தோம். அது எல்லாமே வந்து ஒரு வேலிடான ஃபங்ஷன் தான். ஸோ எல்லா ஃபங்ஷனும் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு அவுட்புட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஆனா, இந்த மாரி நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் கூட பண்ணிக்கலாம். அண்ட் ரிட்டர்ன் பண்றது என்ன டேட்டா டைப்பா வேணா இருக்கலாம். இந்த இடத்துல இது நம்பரா இருக்கு. நான் இதுக்கு பதிலா வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். அப்படி பார்த்தீங்கன்னா, அத ரிட்டர்ன் பண்றது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. ஸோ நீங்க என்ன தோணுதோ அத நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா, இது ஏதாச்சும் ஒண்ணு ஃபங்ஷன் வந்து அவுட்புட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சது அப்படின்னா, இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப ஃபைனலா ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் பாக்கி இருக்குது. என்ன அப்படின்னா, ஆ எப்படி ஒரு ஃபங்ஷனுக்கு பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது தான். ஃபங்ஷனுக்கு ஜெனரலா பேர் வைக்கிறப்ப, அந்த ஃபங்ஷனோட வேலை என்னவோ, எதுக்காக நம்ம அந்த ஃபங்ஷன் எழுதியிருக்கோமோ, அதையே அதுக்கு பேர் வைக்கிறது வந்து ஒரு வழக்கம், ஒரு நல்ல பழக்கம். ஓகே. ஸோ அதுதான் வந்து நல்லது. இப்ப இது வந்து காம்ப்ளிகேட்டடான இது. ஸோ இதுக்கு ஒழுங்கா பேர் வைக்க முடியாது. இப்ப நான் என்ன பண்றேன், a பிளஸ் b அப்படின்னு மட்டும் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் வந்து a, bன்னு 2 வேரியபிள் வாங்கி அத சம் பண்ணி, அத வந்து நான் ரிட்டர்ன் பண்றதுக்கு ஒரு புரோகிராம் எழுதியிருக்கேன். அப்ப இதுக்கு ஆப்பரேஷன்னு பேர் வைக்காம என்ன பண்ணலாம், ஆ கால்க் சம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கலாம். ஓகே. CALCSUM. அதாவது கால்குலேட் சம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கேன். அண்ட் இங்க பேர் வைக்கிறது வந்து கேமல் கேஸ்ல வைப்போம். கேமல் கேஸ்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். செகண்ட் வேர்ட் ஸ்டார்ட் ஆகுறப்ப அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்
கேபிட்டல்ல போடுறது வழக்கம். அது பேர் கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாரி இது ஆக்சுவலா இது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத இப்படி வச்சுக்கலாம். இல்ல நீங்க கால்க் சம்ன்னு குடுக்குறதுக்கு பதிலா சும்மா சம் அப்படின்னு கூட குடுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, அது வந்து 2 வேரியபிள் வாங்கி அத ஆட் தான் பண்ணுதுங்கிறதுக்காக இத நமக்கு சம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறோம். ஸோ பேர் வைக்கிறப்ப கரெக்ட்டா அதோட வேலை என்னவோ, அந்த ஃபங்ஷன் எதுக்காக நீங்க எழுதியிருக்கீங்க, அது என்ன பண்ண போதோ, அத வந்து பேரா வைக்கிறது நல்ல பழக்கம். ஸோ அத ட்ரை பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான். மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிவியா கொஸ்டின் நீங்க பண்றதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் வாங்கி அது ஆடா, ஈவனான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு, ஆடா இருந்துச்சு அப்படின்னா, ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுங்க. ஈவனா இருந்துச்சுன்னா, ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு ஒரு ஃபங்ஷன் எழுதுங்க. ஒரு ஃபங்ஷன்ல இத எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள், ஃபங்ஷன் இவ்வளோ பெருசா இல்லாம, சின்னதா ஃபங்ஷன் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். டாடா!